இப்பதான் ஊட்டுற அப்போ கையாக தான் கடிக்குது. பாட புத்தகத்துல வர மாதிரி தாடியை கடிச்சு இழுத்துற போது ஜல்லிக்கட்டு காலை எடுக்க போகிறவே இல்ல மாப்பிள்ள பின்னாடி எட்டி வதைக்கிற மாதிரியே வருது மாப்பிள்ள. போட்டுச்சுரா கையில். நீ சாப்பிட்றியா? அந்த இந்தியன் படத்தில் வரவே கடிச்சிருப்போம். ஆமாம் இங்கே பாருங்க, இங்கே விடவே மாட்டேன்றாங்க. விஜயா காப்பாத்துறா வச்சிருக்கேன். ஒன்றும் பண்ணது. பூங்காத்து தீரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா. வெல்கம் டு பிச்சுடா விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா என்னென்ன பெட்ஸ் பார்க்னு நம்ம முகம்பு போகிற வழியில் உங்கப்பேட்டையில் இருக்குது. நானும் எங்கள் தொட்டி ஜெயாவும் இங்கே வந்திருக்கோம். தொட்டி ஜெயா, என்ன ராஜா என்ன ஆச்சு? இல்ல மாப்பிள்ள வெயில், நீ அந்த மரத்துல சாஞ்சிட்டியா, கொஞ்ச நேரம் நான் இந்த மரத்துல சாஞ்சிக்கிறேன் மாப்பிள்ள. இப்போ ரொம்ப கிரிக்கிறீங்க தோ. ஆமா மாப்பிள்ள. எப்படி விளாக் எடுக்கிறது வராது, எனக்கு வரும். இப்பொழுது நானும் தொட்டி ஜெயா அவர்களும் என்னென்ன பெட்ஸ் பார்க்குள் சென்று கொண்டு இருக்கிறோம். போதை இல்ல மாப்பிள்ள, கிறக்கம் சோடா கிட்ட குடிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு சோடா பதில் சோடா. வெயிலே பரவாயில்லன்னு தோணுது மாப்பிள்ள. நான் அப்படியே கைத்தாங்க கூட்டிட்டு போய் நான் வச்சு எப்படி விளாக் எடுக்கிறது? ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போகணும் போல இருக்கு. ஹாஸ்பிட்டல் தான் போமா? ஆஸ்பத்திரி போவேண்ணா, உள்ள போயிடலாம். இல்லைன்னா ஆத்துல ஒரு குளியல் போயிடலாம், குளிச்சிட்டு ஆத்துல குளிச்சுட்டு போவோம். நம்ம இப்போ என்னென்ன பெட்ஸ் பார்க்குக்கு வந்துட்டோம். இதான் என்ட்ரன்ஸ் மாப்பிள்ள. பூட்டிடுச்சு பிறகு மாப்பிள்ள, எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பூட்டிருக்கா? ஆளும் இல்ல. உள்ள போய் பாடுறா, உள்ள இருந்துட்டே சொல்றேன். இல்ல மாப்பிள்ள, ஆளும் இல்ல, டோரும் இல்லையே. நாய் வந்து கடிச்சிட போகுதுடா. ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 100 ரூபா. நானும் தொட்டி ஜெயா வந்திருக்கிறோம். தொட்டி ஜெயா இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்நாக் ஹேண்டில்லாம் பண்ண போறார். திறந்தா இருக்கு மாப்பிள்ள. ஓப்பா, நீ தான் மூடி இருக்குன்னா இப்போ திறந்து இருக்குன்ற. இல்ல மாப்பிள்ள, இதை பார்த்தா டோர் மாதிரியா தெரியுது எனக்கு. டிக்கெட் எடுத்துட்டு நானும் தொட்டி ஜெயா உள்ள வந்துட்டோம். கீரை ஒன்று கொடுத்துருக்காங்க. சிரிக்கிறியா அரைக்கிறியான்னு தெரியல. இது வந்து எனக்கு இல்ல, நீயும் சிரிக்கல. காமெடியில் நோட் பண்ணிக்கிறேன். பட் இது வந்து எனக்கு இல்லை, உள்ள இருக்கிற ஒட்டகத்துக்கும் குதிரைக்கும் போடுறதுக்காக. நான் நினைச்சேன் சரி பேலன்ஸ் மீதி இருந்தால் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். பேலன்ஸே வேணாம் மாப்பிள்ள, மொத்தமா எடுத்துட்டு போயிடலாம். பாவண்டா, அப்புறம் குதிரை விட்டவும் பசியில இருக்கும்டா. அதுக்காக அதான் அந்த டிபார்ட்மெண்ட் பாத்துக்கோ. ப்ளூ கிராஸ் இருக்கு, இங்க வளர்க்குறவங்க இருக்காங்க, பின்னாடி வருவாங்க. இருந்தாலும் பாவண்டா, வாயிலா ஜீவன் நம்மளை நம்பி கொடுத்த இந்த கீரையை. வாயில்லாத ஜீவனுக்கு எதுக்கு கீரை போட்டு தாக்குறானே தத்துவத்தை போட்டு. வச்சுக்கிறியா வேணாமா அதை சொல்லு. கொடுக்க போறியா? சரி விட்டுரு. உள்ள பாருங்க, நல்ல மரம் செடி கொடி நல்லா பச்சை பசையில இருக்கு உள்ள. மாப்பிள்ள தொட்டியெல்லாம் இருக்கு. தொட்டி குளிக்கிறதுக்கு இல்ல மாப்பிள்ள, மீனுக்கு. ஹாய். சூப்பரா இருக்கேடா. ஹாய். என்னடா கூப்பிட்டோன்னே வருது. தீனின்னு நினைச்சிச்சு மாப்பிள்ள, என்கிட்ட தீனி இல்ல மாப்பிள்ள. கீரையை போட்டுடலாமா? வேணாம்டா, கீரை வந்து ஒட்டகத்துக்கு. அங்க என்ட்ரன்ஸே சொன்னாங்கல்லடா என்னன்னு, இதுக்கு ஃபுட்டு போடுறதுக்கு தனியா ஃபீடு வாங்கணும்ட்டு. மறந்துட்டியா? சரி விடு, கையில இருக்கிற ஏதாச்சும் போட்டு விடு. கையில மோதிரம் தான் இருக்கு, பரவாயில்ல போட்டு விடு. கையே கடிச்சிடாதீங்க. அவளா எதிர்பார்த்துட்டு இருந்த குதிரை நிக்குது. இப்பொழுது கீரையை போல போகிறார். என்னமோ மாடை அடக்க போறாங்க. பாட புத்தகத்துல வர மாதிரி தாடியை கடிச்சு இழுத்துற போது. என்ன ஜல்லிக்கட்டு காலை அடக்க போறவே பின்னாடி எட்டி வதைக்கிற மாதிரியே வருது மாப்பிள்ள. காலை பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ராபிட் இருக்கு அழகா. அதுக்கு இப்ப சாப்பாடு போட போறேன். கை பூசுதா? ஐயோ, சாப்பிடு சீக்கிரம். இப்பதான் ஊட்டுற, கையா தான் கடிக்குது. அதுக்கு அந்த தீனியோட உன் கை தான் பிடிச்சிருக்கு. சாப்பிடுச்சியா? ஒரு வழியா சாப்பிடுச்சு கடிச்சு. இந்த நீ சாப்பிடு. இது பேர் பார்த்தீங்கன்னா பேண்டம், இந்தோனேஷியன் ஆர்ஜின். ஆனால் கால் மட்டும் பாரு, நம்ம சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கு கோழிக்கெல்லாம். நானும் ரொம்ப நேரமாக அந்த கீரையை எடுத்துக்கிட்டு சுற்றுற அந்த குதிரை இங்கே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வான்கோழியெல்லாம் தீபாவளி அன்னைக்கு பிரியாணி கடையில் பார்த்துருப்போம், வான்கோழி பிரியாணின்னு. அதுக்கப்புறம் நான் வான்கோழியை வந்து இங்கே பார்க்குறேன். அதுவுமே நீ பிரியாணி கடையில் கறியாக தான் பார்த்துருப்பேன். ஆமாம், இல்லாட்டி ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், உயிரோட பார்த்துருக்க மாட்டேன். இது கிடைக்காது இல்லை, கொத்தும். மாப்பிள்ள நீ கேட்டில பொன்மலையில் கிண்ணி கொல்லினா என்னன்னு? ஆமாம், அதை வேறு இதுதான் வளர்ந்துச்சுன்னா இது இந்த மாதிரி ஆகிடும். அந்த கொல்லி இந்த மாதிரி ஆகிடும்.
இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் மாப்பிள்ளை அவர்கள் உனக்கு கொடுக்க வேண்டியது என்கிட்ட கொடுக்க சொல்லியாடா கொத்தில மாப்பிள்ளை பொசுக்குன்னு கவி எடுத்து பயமா இருக்கு இருங்க ராஜா, உங்களுக்கு தான் எப்படி கொடுக்குறதுன்னு தான் தெரியல. என்ன கிடைக்காது ஐயா கொத்துது. போட்டுச்சுரா கையில். இந்த ரெக்கையை விரிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வார்த்தைகிட்ட போகக்கூடாது மாப்பிள்ள. கிறிஸ்டட் டக் கையுகா வாத்து ஒன்றும் இல்லை, 2 இருக்கும். கையுகா புறா மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, அமைதியாக இருக்கு, அழகாக இருக்கு. உள்ள யாரோ 2 பேர் அமைதியாக படுத்துருக்காங்க. யாருன்னு பாரு. யார் அவங்க? எலியா? வெள்ளை எலி சார். சார் பாருங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரியல. ஒரே ஒரு பேர் கொய்ப்பு. பிறப்பிடம் அமெரிக்கா, வாழ்றது தமிழ்நாடு, இருக்கிறது திருச்சி. ஒரு வழியாக எந்திரிச்சு வந்துட்டாங்க இருந்து. என்னடா இது எலின்னா புலி மாதிரி இருக்கு. ஹேண்ட்ஷேக் கொடுங்க. பல்ல பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு. 2 பல்லு, எலி மாதிரி 2 பல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, பார்த்துக்கோங்க எல்லாரும். ஆஹா, இப்போதான் சூப்பர் இடத்துக்கு வந்திருக்கோம். அப்போ நம்ம துட்டுஜா வந்து ஒட்டகத்துக்கு கீரை கொடுக்க போகிறான். இல்லை எல்லாம் பார்த்து என்ஜாய். அதெல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது. அதெல்லாம் இல்லை, மாற்றிக்கலாம். நான் கொடுத்தேன், இப்போ நீ தான் ஒட்டகத்துக்கு கொடுக்குற. துட்டுஜா பாப்பா போய் கீரையை கொடுப்பான் கையால். பூங்கொத்து வேணா கொடுக்குறேன், கீரையெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த கீரை இருந்தா அப்படி. இது புளிக்கீரை. நீ என்ன கீரை வீரத்தை காட்டு போவாப்புல. அது வீரத்தை என்கிட்ட காட்டுச்சுன்னா நான் தாங்குவேனா மாப்பிள்ள? இப்போ நீ சாப்பிட்றியா? கடிக்கக்கூடாது சரியா? தந்தா இந்தியன் படத்தில் வர போய் கடிச்சிட. சரி சூப்பரா என் தைரியத்தை நான் பாராட்டுறேன்டா. இன்னும் அந்த பக்கம் இருக்கு மாப்பிள்ள ஆசட்டு டேச்சி. சாரி, அது என்ன கோழி? அது ஆசிட்டேச்சியா? ஆமாம். பேர் இது ஏதோ ஒரு கோழி சொல்லி ஊரில் ஏமாத்தாங்களே எல்லாம். என்ன கோழி? அது ஈமு கோழியா? இல்லை இது இல்லை மாப்பிள்ள, இது நெருப்பு கோழி தான். இது நடக்கிறது, இது கத்துறது வந்து பார்த்தீங்கன்னா டுங், அந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்டு கேட்கும். ஆமாண்டா, அப்படி சொன்ன மாதிரி டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்குறா. பார்க்குற நிறைய பாரு, ஜுராசிக் பார்க் மாதிரி இருக்கு பாரு. நெருப்பு விடுமா இது? அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள, கம்பீரமாக இருக்குது பார்க்க. சவுண்டு நீ சொன்ன பயங்கரமாக இருக்கு மாப்பிள்ள. இது குட்டி வளர்ந்துச்சுன்னா ஒரு ஆள் அதில் உட்காந்து. டே அப்பா, இதுவே குட்டி தானா? பயங்கரமாக இருக்குது. பக்கத்தில் பாருங்க, டைனோசர் மாதிரி இருக்குது. இதை கொடுத்துட்டு போயிடுவோம் மாப்பிள்ள. மாட்டுக்கும் குதிரைக்கும் இதை கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு போவோம். ஹாய், தூக்குங்க. இருப்பா. என்னடா மழை கட்டிட்டு இருக்க? அந்த மாட்டு கொடுக்கணும் மாப்பிள்ள. இது சீட் பண்ணுது மாப்பிள்ள. குதிரை இருக்கு மாப்பிள்ள. குதிரையா? அங்கே குதிரை குட்டி ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது. அதுவும் கொடுத்துருவோம். அவ்வளோதான், கோட்டா ஓவர். உனக்கு தான் துட்டிஜா கொடுத்தோம்ல, உனக்கு நான் கொடுத்தேன். கழுத பேர் என்ன? போர்டு வைக்கல, பேரும் வைக்கல. பேரும் வைக்கலையா? ஆமாம். ஆனால் நம்மளே பார்த்து முறைச்சிட்டு இருக்கோம். 3 நேரமாக பார்க்குது. ஏண்டா மற்றவனுக்குலாம் சாப்பாடு வச்சிங்களே, என்னைய மட்டும் இந்த வீடியோ பார்க்குறதுக்காக வந்தீங்க அப்படின்னு. சாரி, உனக்கு எதுவும் கொடுக்கல. இங்கே பார்வை சரியில்லை, வாங்க அடுத்த கிழத்துக்கு போயிடலாம். கடைசியாக நம்ம தம்பிக்காக மிச்சம் வச்சுருந்த இந்த கீரையை கொடுத்து கோட்டாவை காலி பண்ணிடலாம். ஓகே மாப்பிள்ள, உனக்கு வீட்டுக்கு கூட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நீ இந்தா சாப்பிடு. உனக்கு கொடுக்க வேண்டிய கீரையை அவன் என்ன எடுத்துகிட்டு போக சொல்கிறான் பத்தியா? இந்தா சாப்பிடு. கோட்டா ஃபினிஷ்ட். எப்பா, நீ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்க்காம போகிறேன். தண்ணி தொட்டியா? மீனா? யாருப்பா? நீயே பாருப்பா. ஏய் ஓனான். இது ஆமை. அது உங்கள் ஊரில் ஓனாவாடா? ஆமை போய் ஓனான்றியாடா பாவி. கம் நீ உள்ள வந்துடாதடா. எனக்கு என்னமோ நீ உள்ள வந்துடும் தான் தோணுது. டே இருக்காரா? பாவம் விட்டுறியா? ஏண்டா டே, இவ்வளோ நேரம் நீச்சல் அடிச்சு மேலே வந்தாலும் மறுபடியும் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டியாடா பாவி. வெயிலுக்கு இதமாக இருக்கும்ல. இப்போ பாரு, அதுவுமே உழுவ போகுது. அதான்டா கஷ்டப்பட்டு மேலே அங்கே பாரு.
போச்சுடா, ஒன்று கூட்டிட்டாங்கடா. பா ஷார்ப்பாக இருக்குது நகம், அப்படியே கையில் கொத்துது. என்னப்ல பச்சை ராஜேந்திரனா? அது என்ன அப்படியே ரேண்டி ஓடுற மாதிரி. இங்கே 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 அவ்வளோதான் அவ்வளோதான். இங்கே பாருங்க, இங்கே விடவே மாட்டேன்றாங்க. தொட்டிச்சா காப்பாத்துறா. நானே தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் எங்கே ஒன்று காப்பாற்றுறது? பாருங்க பாசக்கார போய் இன்னும் என்னை விட்டு போகல, இன்னும் என் மேலே தான் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இந்த இவங்களும் ரொம்ப நேரமாக என் கையிலேயே இருக்காங்க. ஆமாம், பாசக்கார பசங்க. உங்கள் பேர் என்னப்பா? ராஜா. உங்கள் பேர்? பூஜா. பூஜா, ராஜா பூஜா. ரொம்ப சோகமாக இருக்குது. ஏமா பாசக்கார பசங்களை இருக்கும் போது இவ்வளோ நாள் நம்ம இங்கே வராமல் போயிட்டோமே. நினச்சாதான் ரொம்ப. கண்ணுகிட்ட தீனி இருக்கு, கண்ணை கொத்திர போகுது கிளி. இங்கே பாருங்க, ஒரு கிளி மட்டும் எஸ்கேப் ஆகி வந்துருச்சு. கூன்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளில நிற்கிது. எப்படி இது வெளில வந்துச்சு? இது ஏதோ ஒரு கேப்புக்குள்ளே வந்துட்டு அது அந்த கேப் தான் போடுது. ஆனால் உள்ளே நாங்கள் யதார்த்தமாக தான் வந்தோம். கம்மியாக இருக்குன்னு தான் நினச்சேன். கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இன்னும் பார்க்க வேண்டிய நிறையா இருக்குது, இன்னும் பேலன்ஸ் இருக்குது. எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் வெரைட்டி நிறையா இருக்குது. இன்னைக்கு கம்மி, இதுவே நல்லா நிறையா தாண்டா இருக்குது. நம்மள கோழி கம்மியாக இருக்குது, மாடு 2 சொல்றியா? அப்படி அந்த எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்குது. வெரைட்டி நிறையா வெரைட்டி நிறையா இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஏரியா எடுக்க 2 வீடியோ எடுக்கிறானா கேட்டுக்கோங்க. முக்கியமான வீடியோவே இப்போ தான் இருக்குது. பம்பு பம்பு இங்கே தொட்டிச்சேவா சாகசத்தை இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. செல்லாது ஒரு ஆளுக்கு தான் டிக்கெட் வாங்கியிருக்கேன், நீ தான் போகிற. வந்துருங்க, வந்தாலும் கையில் வாங்கியிருக்கேன், நான் ஓடிடுறேன். வந்துருச்சியா சிங்கம்? பிடிப்பா பிடிப்பா. ஆகிட்டாயா? ஆமா. சரி, அப்படியே கழுத்தில் இல்லை வீர சாகசம் பண்ணிட்டாங்க தொட்டிச்சியா. தொட்டு பார்க்கலாம் மேடம். டேய் தொட்டு 2 கடுப்பேத்திராத. மீன் மாதிரி தான் இருக்கு. தொட்டா தெரியும். அண்ணாமலையில் ரஜினிக்கு அப்புறம் தொட்டிச்சியா பாம்பு இப்படி வச்சிருக்கோம். என்னடா நடக்குது? போதுமாடா, எடுத்து கீழே பத்தியா? இது டாகு. அதெல்லாம் போட்டுச்சுன்னா அவ்வளோதான். இல்லைன்றி போதுரா பண்ணுதுடா. அழகா இருக்குடா, குட்டி அழகா இருக்காங்க பாருங்க. அப்படியே அவன் விரல்ல 2 பொடி அழகா இருக்கேன். இது பேர் என்ன மேடம்? முள்ளு இல்லையா? இது குத்துமா? இது வேலை இல்லைல்ல. குத்துமா? சரி சரி, கோவப்பட்டா குத்துமா? தம்பி கோவப்படாத, கோவப்படாத. கோவப்படுத்திடுவோம். அண்ணன் 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 தான். இதெல்லாம் என்ன மேடம் சாப்பிடுது? இதுக்கு என்ன சாப்பாடு? ஓகே ஓகே ஓகே. மற்றதுக்கெல்லாம் பாம்புக்கு அதுக்கு ராட்டு தான், அதுக்கு தனியாக இருக்கும். சரி சரி சரி, இந்தாங்க தேங்க்யூ. என் தம்பி மட்டும் தனியாக அமைதியாக உட்காந்துருக்காரு. இங்கே பாருங்க, பெருசாக இருக்காங்க. தம்பி தம்பி வெள்ளைக்கீரி பிள்ளை. எலி குட்டி போட்டிருக்குமாப்ல? ஆமாண்டா, நம்ம வந்த நேரம். நம்ம வந்த நேரம்லாம் இல்லை, அது குட்டி போட்டு ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி கீழே எடுத்த அப்படி மேலே இருக்குல்ல, அதையும் கட்டணுமா இல்லையா? இதனால எப்படி தூங்கிட்டு இருக்கு? அங்கே பாரு, எங்கேயோ ஒன்று உட்காந்துருக்கு. எங்கே? இங்கே பாருங்கப்பா. அண்ணன் மட்டும் தனியாக உட்காந்துருக்கு அப்படி சோகமா. ஆனால் என்ன ஆச்சு? ஒரு 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பறவைங்க தான்.
அது என்ன பறவைன்னு தெரியல, கலர் கலராக இருக்குது. புறா, புறா, மயில், கொக்கு, அப்படியே வாங்க. முட்டை போட்டுருக்கு பாடுறா, ஒரே முட்டை இருக்கு, லைட்டாக தெரியுது. ஆனால் எல்லாம் ஒவ்வொரு கலராக இருக்குது பாரு, சூப்பராக இருக்குது கலர் கலராக. இது பாரு, ஒயிட் அண்ட் பிளாக். ஆனால் அது பேர் தெரியல, இதுக்கு மட்டும் போர்டு வைக்கல. இங்கே பாரு, இதுதான் கொஞ்சம் நிறைய முட்டை போட்டிருக்கு. ஒரு அழகாக இருக்கும் உட்காந்துருக்கு பாரு ரெண்டும். நிறைய முட்டை போட்டு அங்கே ஒன்று முட்டை இருக்குது, அது ஒன்று முட்டை. அப்புறம் அடுத்து என்ன கிரிகாலன் மேஜிக் ஷோவா? இல்லை மாப்பிள்ள, மீனும் இருக்குல்ல, மீனும் இது ஏஞ்சல்ஸா? பாறை மீன் நினைக்கிறேன். பாறையில் இருக்கிறதுனால பாறை மீன் இல்லையா? ஒரே ஒரு கண்ணே படுத்திருக்கு. வாத்து வாய், பாம்பு உடம்பு, மீன் மாதிரி வாய். வாத்து வாயில் மாப்பிள்ள, மீன் இது முதல்ல வாய் மாதிரி இருக்கு. கெனியா பிக்கு பன்னியா? என்னடா எலிதான்டா? இல்லைடா, பிக்குன்னா பன்னி தானே சொல்லுவாங்க. பிக்கு, ஆனால் அது என்ன வகைன்னு தெரியல. என்ன போட்டிருக்கேன்? லவ் பேர்ட். கடைசியாக இங்கெல்லாம் ஆவோட எதிர்பார்த்த லவ் பேர்ட்ஸ் வந்துக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இருக்கிறது வந்து ஆடுங்க மட்டும்தான். ஆட்டுக்கார அலைமையில் உள்ள ஒரு ஆடு மாதிரி இருக்குது, அது பேர் எனக்கு தெரியல. போர்டும் இல்லை. ஆடு தான் மாப்பிள்ள, ஆடு தான், போர்டு இல்லை. பட் அந்த ஆட்டுக்கு போர்டு இருக்கு. போர்டு இருந்தால் தான் ஆடுன்னு ஒத்துக்குவியா நீ? எஸ், பிக்மி ஆடு. இங்கே பார், பிஸ்மி ஆடா? பிக்மி சாப்பிட மாட்டேங்குது. கொடுங்க தம்பி, அது கொடுங்க. என்னடா ஆட்டுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்குறியா? சாப்பிடு. என்னென்ன பெட்ஸ் பார்க்க ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. உண்மையிலே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், நான் சும்மா சொல்லக்கூடாது. ஆமாம், நல்லா இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட ஜாஸ்தியாகவே இருந்தது. நிறையா வெரைட்டி இருந்தது. மெயினாக அந்த பாம்பு இதெல்லாம் கையில் பிடிச்ச பாருங்க, உண்மையே சூப்பராக இருந்தது. நான் கையில் பிடிச்சேன். உடனே பெருமையாக சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்த்தா தெரியும். இன்னொன்று மெயினான விஷயம் வெளியில் இருக்குது. வாங்க, அடுத்து அதான் பார்க்க போகிறோம் நம்ம. ஆமாம், அந்த இடத்துல வந்து நிறைய உயிருள்ள ஜீவன் வரலாம். நாங்களே வரலாம், நீங்களும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். போதும் வா. இப்போ நம்ம என்எம் பெட்ஸ் பார்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன். நம்ம பெருமாள் இருப்பான். பெருமாளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு இருக்கும். குளிச்சிருவோமா? குளிக்கலாம். நான் சொன்னேன், வந்தப்பே சொன்னேன், துண்டு சோப்பு இடியெல்லாம் கொண்டு வரல. போட்டிருக்கேன், ஈரமாயிடும்ல. சரி, குளிக்கிறதுக்குன்னே ஒரு தனி விளாக் ஒன்று வருது. அந்த விளாகில் வெயிட் பண்ணுவோம். பண்ணிடுவோம். பாய்.